Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆரியோட ஸ்டிட்ச் வந்து பேசிக்ல வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச். சோ லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச்ல வந்து எப்படி பண்ணனும் அப்படின்றது தான் நான் full வீடியோ வந்து எடுத்து உங்களுக்காக போட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் பென்னில். ஸோ அந்த ஃப்ளவருக்குள்ளே நம்ம எப்படி ஃபில் பண்ணலாம், ஒரு பீகாக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளவருக்குள்ளே எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 பிங்க் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட்ரு வந்து நம்ம செயின் கொடுத்துக்கணும். ஏன்னா செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுத்துட்டு ஃபுல்லாக அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் வந்து ஃபினிஷிங் வந்து வரும். செயின் கொடுக்காம நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே ஸ்டிச் உள்ளே ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ பிகினர்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து அந்த ட்ராயிங் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா மேலே வந்து போயிடுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து அந்த ட்ராயிங்கை விட எக்ஸ்ட்ரா தாண்டி வந்துடுவாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்ரு வந்து செயின் வந்து நம்ம போட்டுக்கணும். அதேமாதிரி செயின் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் செயின் விட டபுள் செயின் கொடுக்கணும். ஸோ டபுள் செயின் கொடுத்தா தான் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா திக்காக அழகாக தெரியும். சிங்கிள் செயின் போடும்போது தின்னாக தெரியும். ஸோ ரொம்ப அதாவது அந்த செயின் வந்து ரொம்ப மெலிசாக தெரியும். அது இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ட்ராயிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ராயிங்க்கு உள்ளே வந்து ஸ்டிச் வந்து போடுவாங்க. அப்போ வெளியில் வந்து அந்த மார்க் வந்து அப்படியே தெரியும். ஸோ அது மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்மளுக்கு அப்புறமா க்ளீன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ட்ராயிங்க்கு நீங்கள் கொஞ்சம் வெளியவே செயின் போட்டிங்க. இப்போ நான் போடுறேன் பாருங்கள், கொஞ்சம் வெளியில் தான் நான் செயின் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ட்ராயிங் வந்து உள்ளே போயிடும். ஸோ அப்போ நம்ம டிசைன் போடும்போது உள்ளவே மறைஞ்சிரும், வெளியில் உங்களுக்கு அந்த மார்க்கிங் வந்து தெரியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் 2வது லேயர் கொடுக்கறது பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கொடுத்துட்டு உள்ளே 2வது லேயர் கொண்டு வருவாங்க. அப்படியும் கொண்டு வராதிங்க. அது வந்து உங்களுக்கு கேப் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம செயின் வந்து போடும்போது கட்டாயமாக கேப் வந்து விழும். ஸோ இதே நீங்கள் வந்து மேலே அவுட்ரு அந்த லேயர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் விழாது, நெருக்கம் வரும். ஸோ 2வது லேயருக்கு சரிங்களா. ஸோ 2வது லேயருக்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது ஒன்று ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தான் மெயினாக. அது மட்டும் இல்லாமல் ஆரி நீடில் வந்து நிறைய பேர் வந்து அப்படியே வச்சு போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கை வந்து வழுவழுப்பாக இருக்கும். நூல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 பெரிய செயின் 2 குட்டி செயின் போட்டுட்டேன். திருப்பி அதுக்குள்ளவே குத்துறேன் பாருங்கள். திருப்பி அதுக்குள்ளவே 2 பெரிய செயின் 2 குட்டி செயின் போட்டு திருப்பி பக்கத்தில் 2 பெரிய செயின், அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், திருப்பி அது பாருங்கள் நான் நீக்கிட்டு அதுக்குள்ளவே ஒரு பெரிய செயின் குத்துறேன். திருப்பி அதே மாதிரி பாருங்கள் அந்த த்ரெட்டை நீக்கிட்டு ஒரு பெரிய செயின், திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டு திருப்பி பெருசு, திருப்பியும் பெருசு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி. ஸோ இப்போ திருப்பி நல்லா அந்த த்ரெட்டை நம்ம அதாவது அந்த செயினுக்குள்ளேயே நம்ம போட்டுட்டு வரணும். இதுதான் வந்து லாங் அண்ட் ஸ்டிச்சு. ஸோ நிறைய பேர் லாங் அண்ட் ஸ்டிச் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய லோடு ஸ்டிச்சே வந்து லாங் அண்ட் ஸ்டிச்சுன்னு நினச்சி பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் நான் பார்த்துருக்கேன். லாங் அண்ட் ஸ்டிச் வந்து நிறைய வந்து பீகாக்கோட கழுத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து இப்போ பெரிய பெரிய பெட்டல்ஸ் இருக்குது, நான் சீக்கிரமாக ஃபில் பண்ணணும், அதுக்கெல்லாம் வந்து லோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த லோடோட ஸ்டிச் வந்து நம்ம ஃப்ரேம் டைட்டாக இருக்கிற வரைக்கும் லோடு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரேமை விட்டு நம்ம கழட்டிட்டோம் அப்படின்னா லோடு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு நூலெல்லாம் எம்போஸ்டாக மேலே தெரிய ஆரம்பிக்கும். அந்த த்ரெட் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஃபினிஷிங் இருக்காது, அன்ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இப்போ அதே நீங்கள் வந்து பெரிய ஃப்ளவருக்கு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று தாம்பிள் ஒர்க்கு போடுங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் போட்டுக்கோங்க. ஸோ லாங் அண்ட் ஷார்ட் போடும்போது நம்ம செயின்குள்ளே தான் நம்ம போட்டு வருவோம். ஸோ அப்போ அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு 3D எஃபெக்ட் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நல்லா பல்ஜாக இருக்கிற மாதிரி தெரியும். அந்த நம்ம ஸ்டிச் போடுறது நல்லா திக்காகவும் தெரியும், நெருக்கமாகவும் தெரியும். ஸோ அதனால தான் நான் செயின்குள்ளே போட்டுட்டு வரேன். ஸோ 2 பெரிய செயின், அதுக்கு மேலே சப்போர்ட்டுக்காக ஒரு குட்டி செயின்,
திருப்பியும் ரிட்டன் வந்து நான் வர்றது வந்து பக்கத்தில் எடுக்காமல் அந்த செயின்குள்ளவே திருப்பியும் ஒரு 2 செயினையும் அந்த 2 செயின் நம்ம எப்படி கீழே போட்டோமோ ஸோ அதே மாதிரி அந்த 2 செயின்குள்ளவே நான் வந்து போட்டுட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் குட்டி செயின் பக்கத்தில் போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி மேலே ஒரு பெரிய செயின், அதுக்கப்புறம் ஒரு பெரிய செயின் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு குட்டி செயின், திருப்பியும் ரிட்டன் அதுக்குள்ளவே கொண்டு வரேன். ஸோ அப்படி போடும்போது மட்டும்தான் நமக்கு வந்து லாங் அண்ட் ஷார்ட்டோட ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதான்னு பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இது எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ கூட சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிகினர்ஸ் கட்டாயமாக இதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நீங்கள் ஸ்லோ மோஷனில் கூட வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரியும். சரிங்களா? நான் பெரிய செயின் ஒன்று போடுறேன்னா இப்போ பாருங்கள், நான் அதனாலவே ஸ்லோவாக எடுத்திருக்கேன். ஒரு வீடியோவும் ஸ்லோவாக எடுத்தேன். ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக அந்த டைரக்ஷன் கரெக்டாக வச்சு ஸ்லோவாக எடுக்கணும். 2 பெரிய செயின் நான் போட்டுட்டேன் அண்டு குட்டி செயின் போட்டேன். திருப்பி பாருங்கள், அதுக்குள்ளவே ஒரு செயின் கொண்டு வரேன், திருப்பியும் அதுக்குள்ளாரவே கொண்டு வருவேன். பாருங்கள், நீக்கிறேன்னா இந்த மாதிரி நீக்கிட்டு ஒரு குட்டி செயின், திருப்பி குட்டி செயின் போட்டு பெரிய செயின் போட்டு திருப்பி பாருங்கள் அந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாக நீக்கிட்டு திருப்பி அதுக்குள்ளாரவே குத்துறேன். ஸோ இதுதான் வந்து லாங் அண்ட் ஷார்ட்டோட ஸ்டிச்சு. ஸோ இது வந்து உங்களுக்கு நிறைய, அதான் நான் சொல்கிற மாதிரி நிறைய வந்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த டிசைனு. நீங்கள் வந்து இப்போ நான் வந்து 2 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 சைட் வந்து பிங்க் போட்டுட்டு 2 சைட் ப்ளூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐடியா பண்ணி அது மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி போட்டிருந்தேன். அண்ட் அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ பிகினர்ஸு, எனக்கு சில்க் த்ரெட்டில் இந்த ஸ்டிச் கொஞ்சம் கஷ்டம். இது குட்டி ஃப்ளவராக போடும்போது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பெரிய ஃப்ளவரில் போடும்போது ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் குட்டி ஃப்ளவராக போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போடுங்க, த்ரெட் அருந்த போகாமல் வரும். இல்லைனா நீங்கள் நார்மல் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக வந்துடும். அண்ட் அதேமாதிரி ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பயுமே பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங் வந்து ஜரி த்ரெட்டு பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஜரி த்ரெட்டு பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டுக்கு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் போங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டிச் வந்து நல்லா பழகிடும். செயின் ஸ்டிச் கொஞ்சம் அருந்து போனாலும் அந்த சில்க் த்ரெட்டு உங்களுக்கு போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கட்டாயமாக வரும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எதனா டவுட்ஸ்னால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கேட்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னை கேளுங்க. இந்த மாதிரி நான் இப்போ நிறைய ஃப்ரீ வீடியோஸ் போட போகிறேன். ஸோ கிளியராக போடுவேன். ஸோ உங்களுக்கு இது புரியுதான்னு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதில் புரியலனாலும் எனக்கு சொல்லுங்கள். எனக்கும் உங்களோட சப்போர்ட் வேணும், உங்களோட ஐடியா வேணும். நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அந்த மாதிரின்றது நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக எடுத்து பண்ணுவேன். சரிங்களா? ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஏன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக எப்படி மேம் போடுறது அப்படின்னு கேட்டாங்க. ஃபாஸ்ட்டாக நம்ம போடணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஒரு 7 hours 6 hours 8 hours நம்ம வந்து செயின் வந்து போடணும். நம்ம ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டே இருக்கணும், டச் விடாமல். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபாஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம கை வந்து இதுவாகும், நல்லா வந்து ஸ்பீடு கொடுக்கும். நம்ம இதே நீங்கள் பாருங்கள், வேலை செய்கிறவங்க பாருங்கள், மார்னிங் போவாங்க, ஈவினிங் தான் வருவாங்க, 8 hours 9 hours வேலை செய்வாங்க. பாய்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நீங்கள் நிறையா. அவங்கெல்லாம் பாருங்கள் ஏன் ஃபாஸ்ட்டாக வருதுன்னா இதுதான் காரணம். அவங்க வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அந்த ஃபாஸ்ட்னஸ் வருது. நீங்கள் விட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு அருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் வந்துடும். அதேமாதிரி நீடில் வந்து லெஃப்ட் ரைட்டு நல்லா திருப்ப கற்றுக்கோங்க. கிளாத்தில் நீங்கள் குத்தி எடுக்கும்போது நல்லா வந்து அந்த டைட்னஸ் பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன இதெல்லாம் இருக்குது, டிப்ஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபாஸ்ட் வந்து வந்துடும், எல்லாருக்குமே வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு பேக் பெயினாக இருக்குது, ஹேண்டு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இன்னொரு டிப்ஸ் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ ஹேண்டு
நீங்கள் வந்து கை வலிக்குது அப்படின்னா காட் வந்து நம்ம போடும்போது கட்டாயமாக கை வலிக்கும். ஏன்னா காட்டில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் தான். ஏன்னா ஒரு பேக் நெக்கு ஃப்ரண்ட்டு கை போட்டுடலாம். ஆனால் என்னென்னா அது நமக்கு வளைஞ்சி கொடுக்காதுல்ல, நம்ம தான் அதுக்கு வளைஞ்சி கொடுக்கணும். ஸோ அது நம்ம நிமிர்ந்தே தான் உட்கார்ற மாதிரி இருக்கும், சாஞ்சிக்க முடியாது. ரொம்ப பேக் பெயின் இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு காட் இல்லாமல் நீங்கள் ஸ்டாண்ட்லேயே கூட பண்ணலாம். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், மோஸ்ட்லி ஸ்டாண்ட்லேயே போட்டுருவேன். ரொம்ப முக்கியம் வேணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து காட்டு போடுவேன். ஏன்னா ஸ்டாண்டு வந்து சாஞ்சிக்கலாம், நம்ம பேக்கில் வந்து தலைக்காணி வச்சுக்கலாம், நம்ம கையும் வலிக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா ஸ்டாண்டு வந்து நம்ம கடையில் வாங்குறது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அந்த ஸ்டாண்டை வந்து வெல்டிங் ஷாப்பில் கொண்டு போயிட்டு கீழே வந்து அந்த காலை வந்து கட் பண்ணிவிட்டு சின்னதாக போட்டுக்கோங்க. நீங்கள் குள்ளமாக இருக்கீங்களா, கொஞ்சம் சின்ன பண்ணிக்கோங்க, ஒரு வயிற்றுக்கிட்ட வச்சுக்கோங்க ஸ்டாண்டு. ஸோ அப்போ கை வந்து நமக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்காது. ஸோ நம்ம இந்த அளவுக்கு தான் வச்சுருப்போம். ஸோ நான் இன்னொரு வீடியோவில் நான் 2 ஸ்டாண்டு பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 ஸ்டாண்டோட விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன். நான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்ட்டு, நீங்கள் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து புரியும் எப்படின்றது நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன். ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து எந்த டீட்டெயில்ஸான வீடியோ வந்து நான் போட்டதே இல்லை நம்ம சேனலில், லைட்டாக தான் போட்டிருக்கேன். எதனாலுமே இனிமேல் நான் டீட்டெயில்ஸாக கொடுக்கலாம், எல்லாருக்குமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சரி வீடியோஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஒரு வீடியோலையும் நான் டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து ஒரு 17 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வயசுலேருந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ ஆரி எம்ப்ராய்டரி ஒரு 13-14 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம போடும்போது நம்ம எவ்வளோ எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் வந்தது, அருந்து போச்சு எல்லாமே. அப்போ எனக்கு போடும்போது என்னென்னலாம் எனக்கு அந்த தப்பு நான் கரெக்ஷன் பண்ணணும் அது உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நம்ம போட்டு எடுக்கிற இடத்துல வந்து ஹோல்ஸ் விழுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் சுகர் பீட் போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி த்ரெட் ஃபில்லிங் பண்ணிடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி த்ரெட்டே கூட நீங்கள் செயின் மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இது மாதிரி போட்டாலும் உங்களுக்கு பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சைடில் இருக்கிற பெட்டலும் போட போகிறேன். ஸோ அதே தான், அந்த 2 லாங் பெரிய செயின் போடும்போது அதுக்குள்ளவே நீங்கள் கொண்டு வரணும். ஸோ அதுக்குள்ளவே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லது, அப்போ தான் நமக்கு ஃபாஸ்ட் வரும் அப்படின்ட்டு. அதே தான் பீட் ஒர்க் கூட. நிறைய பேருக்கு பீட் ஒர்க் வந்து எனக்கு லூஸ் விழுது, சுகர் பீட் போடும்போது லூஸ் விழுது, த்ரெட் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பீட் போடும்போது பேக் வந்து நல்லா டைட் எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பீட் விடுறோம் அப்படின்னா பேக் டைட் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பேக் டைட் எடுக்கும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து ஃப்ரண்ட்டில் செயின் போடும்போது அது டைட் இருக்கும். நீங்கள் அந்த பீட் போட்டு அப்படியே லூஸாக செயின் போட்டிங்கன்னா லூஸாகவே தான் இருக்கும். ஸோ பேக் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டைட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நான் நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, ஆரி பிகினர்ஸ் வீடியோ. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்து கற்றுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தொடர்ந்து லைனாக, அதாவது பேசிக் 1, பேசிக் 2, பேசிக் 3 அந்த மாதிரி லைனாக பேசிக்கில் 22 ஸ்டிச்சஸும், அட்வான்ஸில் வந்து 25 ஸ்டிச்சஸும், 3rd லெவலில் வந்து 35 ஸ்டிச்சஸ்ஸு, இது எல்லாமே நான் போட்டு காட்ட போகிறேன். ஸோ அப்படியே லைனாக வந்து உங்களுக்காக டெடிகேட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னா எனக்கு நீங்கள் கட்டாயமாக மெசேஜ் பண்ணலாம். பாய் பாய்.